Hello guys, welcome to RC Phoenix. Hello guys, ரீசெண்டா நாசா சில கிளைமேட் சேட்டிலைட்ஸ் அதாவது காலநிலை செயற்கைக்கோள்களை நம்ம நார்த் மற்றும் சவுத் போலுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்க்கு ப்ரிஃபயர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கு. ப்ரிஃபயர்னா போலார் ரேடியன்ட் எனர்ஜி இன் த ஃபார் இன்ஃப்ராரெட் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாசா ரெண்டு சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வச்ச பேரு ப்ரிஃபயர் கியூப் சேட்ஸ். இது கியூப் இல்லாட்டி கியூபாய்ட் ஷேப்ல இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் சேட்டலைட் மே 25, 2024 அன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. செகண்ட் சேட்டலைட் ஜூன் 5 அன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிய 12 months லைஃப் ஸ்பேன் இருக்கு அந்த ரெண்டு சேட்டலைட்ஸ்க்கும். இந்த 12 monthsக்குள்ள ரெண்டுமே ஏர்த்தோட போல்ல இருந்து எவ்வளவு ஹீட் எனர்ஜி ஸ்பேஸுக்கு போயிருக்குன்றத மெஷர் பண்ணி சொல்லணும். ஸோ என்னன்னா நார்த் அண்ட் சவுத் போல் ரெண்டுமே ஸ்னோவால மூடி இருக்கிறதால ஒயிட்டா தான் இருக்கும். ஸோ சன்ல இருந்து ஹீட் வரும்போது ரெண்டுமே ஒயிட் ரிஃப்ளெக்ட் ஆகுறதால திருப்பி ஸ்பேஸுக்கு போகுது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்னா அது ஒரு விதமான லைட். அந்த லைட் நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அந்த ஹீட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது ரெண்டுமே சன்னோட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதால இது ஏர்த்தோட ஏர் கண்டிஷனர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது அதிகமாவோ இல்லாட்டி கம்மியாவோ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா இது குளோபல் வெதர் பேட்டர்ன்ஸ்லயும் சீ லெவல்ஸ்லயும் டிஃபரன்சஸ் கொண்டு வரும். இந்த போல்ஸை கவனிக்கிறதால நம்மளோட குளோபல் வார்மிங்கை பத்தி நம்மளால நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. சயின்டிஸ்ட் இந்த ப்ரிஃபயர்ல இருந்து டேட்டாவை யூஸ் பண்ணி கிளைமேட் மாடல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். கிளைமேட் மாடல்ஸ்னா நம்மளோட வெதரோட ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது வெதர் எப்படி வரும் அந்த நேரத்துக்கு தகுந்தபடி அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸை இந்த ப்ரிஃபயர் டேட்டாவால கண்டுபிடிக்கும். நம்ம எவ்வளவு அதிகமான டேட்டா தருமோ அவ்வளோ அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனால இந்த ப்ரிஃபயர் ப்ராஜெக்ட் நம்மள ஃபியூச்சர் கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக வைக்குது.